இந்த சைனஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தலையில எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய காற்றறைகள். இந்த காற்றறைகள்ல காற்று இருக்கும் பொழுது தான் நம்ம பேசக்கூடிய தொனி வந்து நல்ல ஒரு ஒரு ஹை பிட்ச்ல வந்து இருக்கும். ஒருவேளை இந்த காற்று அறைகள்ல வந்து சளியோ, இல்ல வந்து அங்க வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்து அங்க இருக்கக்கூடிய தடிமன் அதிகமாகுது அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய இந்த தொனி வந்து ரொம்பவே வந்து ஒரு பேஸ் வாய்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நடக்குது. சைனசைட்டிஸ் தொந்தரவுகள சரி செய்யக்கூடிய சினிட் கஷாயம். இந்த கஷாயம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். லவங்கம், சிற்றரத்தை, துளசி, கண்டங்கத்திரி, கடுக்காய், அதிமதுரம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பொடி பண்ணி இந்த சினிட் கஷாய சூர்ணமா வந்து வச்சுருக்கோம். ஒரு 200 ml தண்ணீர் சேர்த்து அந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம இந்த சூர்ணத்தையும் சேர்த்து இப்போ வந்து கஷாயமாக்கலாம். இப்போது நம்ம இந்த சூர்ணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா நம்ம ஒரு 50லேருந்து 100 ml ரெகுலராக எடுத்துக்கும்போது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கஃபத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில உடம்பு குளிர்ச்சியும் வந்து அடையும். ஸோ பித்தம் வந்து அதிகரிக்கக்கூடிய நிலைகள்ல இருந்தும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாரி நம்ம எடுத்துட்டு கூடவே வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற வழக்கத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, இந்த சைனோசைட்டிஸ் வந்து தீவிரமடையக்கூடிய நிலையிலேருந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ தொடர்ந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது முழுவதுமா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஸோ கண்டிப்பா இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்க.